லூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுவதாக, ஆவியாண்டிய மகிமை நமக்குள்ளாய் வருவதாக. அல்லேலூயா. சோதரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே அநேக கற்றூண்கள் அல்லவிட்டால் அநேக சோதரம் இடங்களுக்கு அடையாளமாய் கல்கள் நிறுத்தப்பட்ட அநேக சம்பவங்கள் உண்டு. அல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவம் உண்டு. இது எபினேசர் என்கிற ஒரு கல்தூன். இன்னொரு கல்தூன் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். இதை போல நாட்டப்பட்ட ஒரு கல்தூன். பெத்தேல் யார் நாட்டினது? யாக்கோபு. பெத்தேல்னா என்னது அர்த்தம்? என்ன? வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அந்த கல்லை எங்கே நிறுத்தினான், அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊர் லூஸ் என்று பெயரிட்டது. ஜெகதூர்ஷா என்கிற ஒரு கல்வெட்டை சோதரன் ஒருவன், அதே யாக்கோபும் சோதரன் லாபான வந்து நின்ற பொழுது சோதரன் ஒரு கற்கோவியலை குவித்து அங்கே ஒன்றை நிறுத்தினார்கள். அல்லேலூயா. அதற்கு கல்லியேல் என்று சொல்லி யாக்கோபு பெயரிட்டான். சோதரன் லாபான் அதற்கு இன்னொரு பெயரிட்டான். ஆனால் தேவன் அதை வேறொரு பெயராய் மாற்றினான். அன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் தான் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உதவி செய்த ஒரு சம்பவம், தேவன் உதவி செய்து. இப்பொழுது சோதரன் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாய் நிறுத்துகிறான். நல்ல கவனிங்க. நான் இந்த மிஸ்பாவை குறித்து தான் என்னுடைய செய்தியை நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் கர்த்தர் சோதரன் வேறொரு காரியத்தை உங்களோடு கூட பேச சொன்னபடியினாலே இந்த மிஸ்பாவை குறித்து நான் முகவுரையாய் சொல்லிவிட்டு போய்விட விரும்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. மிஸ்பானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஸ்பா எந்த இடத்திற்கும் நீங்கள் அதனுடைய சரியான அர்த்தத்தை ஓரளவு கண்டுபிடிக்கணும்னா, வேதாகமத்தில் முதல் அந்த இடத்திற்கு எங்கே பெயர் வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அந்த அர்த்தங்களே அல்லாவிட்டால் அதனுடைய பிரயாணம் அதை ஒட்டியே இருக்கும். அல்லேலூயா. இந்த மிஸ்பா அப்படின்னா தேவன் சாட்சின்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 31வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 31:10. 31:50. 31:50. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியினால் அது மிஸ்பா என்று பெயர் பெற்றது. அல்லேலூயா. நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே உனக்கும் எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியினால் அது மிஸ்பா என்று பெயர் பெற்றது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சற்று இந்த வேத வசனங்கள் அல்லவிட்டால் இந்த சம்பவத்தை சற்று நான் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறேன். யாக்கோபு இவனுடைய பிரயாணம் நன்றாக இருந்தது. தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இவன் சோதரம் பெற்ற மறுநாளே பிரயாணப்பட விட்டான். ஆமேன். சில நேரங்களில் வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து பண்ணுகிற பிரயாணங்கள் இப்படி அமைந்து விடுகின்றன. ஆமேன். யாக்கோபுக்கு முதல் நாள் இருந்த சந்தோஷம், என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அடுத்த நாள் சோதரன் ஈசாக்கு அழைத்து சொல்லுகிறான், நீ உன் மாமண்டத்தில் போய் எங்கே போகணுன்னு தெரியாது, எங்கே நடக்கணும்னு தெரியாது, எந்த சூழ்நிலை நடத்தணும் தெரியாது. இப்போ பெத்தேலில் வந்து நிற்கிறான். கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா.
இவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவீர் என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு தூணை நிறுத்தி சொல்கிறான், இந்த கற்றும் தேவனுடைய வீடாகும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஆரம்பிச்சிங்க. ஜனவரி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எல்லாருடைய எண்ணமும் அதுவாக தான் இருந்தது. இந்த கற்றோன் ஒரு பெரிய சோதரம், ஒரு உறுதிமொழி எடுத்திருப்போம், ஒரு பெரிய டிசிஷன், ஒரு பெரிய முடிவுகளை எடுத்திருப்போம், ஒரு பெரிய உறுதிமொழியிலே இந்த வருஷத்தை ஆரம்பித்து இருப்போம். யாக்கோபு சோதரம் பெத்தேல்ல ஒரு கல்லை நிறுத்திவிட்டு லூஸ் என்கிற இடத்தை பெத்தேல் என்பதாய் மாற்றினா, இது தேவனுடைய வீடுன்னு சொன்னா, அந்த கற்றுன் சோதரம் அவன் தெரிவதற்காய், அந்த கற்றுனை அடையாளம் கண்டுகொள்வதற்காய் அதன் மீது எண்ணெய் வார்த்து விட்டு கண்டது சென்று விட்டான். லாபானுடைய வீட்டிலே போகிறான். அங்கே யாக்கோபுக்கு சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருந்தது, சில வேதனையான நிலைகளும் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். தன் வாழ்க்கை துணையை அங்கே அவன் தெரிந்து கொண்டான். தன்னுடைய தகப்பன் அனுப்பின வேலை, உன் மாமா வீட்டில் போய் ஒரு பொண்ணை கட்டி கட்டுவா. அங்கே போகிறான். அங்கே போன பொழுது தன்னுடைய மனதிற்கு இனிமையானவளை பார்க்கிறான். அவள் ஒருத்திக்காய் எத்தனை வருஷம் வேலை செய்தான்? எத்தனை வருஷம்? 14 வருஷம். மாமன் சொன்னது 7 வருஷம். இவனை செய்ய வச்சது சில நேரங்களில் 2025 இப்படியும் கடந்து போயிருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் அதிகமாகவே பே பண்ணியிருக்கக்கூடும். கொஞ்சம் அதிகமாகவே நான் சோதனை இதில் முடிஞ்சிடும் நினச்சேன், ஆனால் கொஞ்சம் தாண்டி போய்விட்டதுன்னு நினைத்திருக்கலாம். கொஞ்சம் நல்ல கவனிங்க. 14 வருடங்கள் முடிந்த பிற்பாடு இவன் இப்போ தான் லாபானை பார்த்து சொல்கிறான், நான் எனக்கும் என் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டாமா? ஒருவேளை செய்ய தவறினது எதுவாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் வளைச்சு பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம், நம்ம குடும்பத்தை மட்டும் என்ன செய்துருவோம்? விட்டுருவோம். நீங்கள் நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் மூர்ச்சித்து விழுகிற உன் பிள்ளைகளுக்காக. ஹலோ, எப்போ கூப்பிடணுமா? நீங்கள் சொன்ன அப்புறம் அடுத்த மெசேஜ் போனால் போதும். எப்போ கூப்பிடணும்? ராட்சாமங்களில் கூப்பிடு. மூர்ச்சித்து தெருமுனைகளிலே, தெருவோரங்களிலே மூர்ச்சித்து விழுகிற உன் பிள்ளைகளுக்காய் ராட்சாமங்களில் கூப்பிடு. நல்ல கவனிங்க. சில நேரங்களில் இதை மறந்து போயிடும். என் வீட்டுக்கு ஜபிக்கிறத மறந்து போயிடும், என் பிள்ளைக்கு ஜபிக்கிறத மறந்து போயிடும், என் வாழ்க்கை துணைக்கு ஜபிக்கிறத மறந்து போயிடும், என்று திருச்சபைக்கு ஜபிக்கிறத மறந்து போயிடுறோம். யாக்கோபு லாபான்ட்டு சொன்னா, இத்தனை நாள் நான் பிரயாசப்பட்டுட்டேன், 14 வருடங்கள் நான் பிரயாசப்பட்டுட்டேன், இனி எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்காக அவளுக்கு லாபம் சொன்னால், இப்பொழுது அவனுடைய சம்பளத்தை நியமிக்கிறான். அல்லேலூயா. இந்த சம்பளத்தை நியமித்து இவன் சோதரன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாட்கள் போன பிற்பாடு லாபான் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போகிறான். யாக்கோபு அவனுடைய மனைவிகளை அழைத்து பேசுகிறான். இந்த மனைவிகளை அழைத்து பேசின பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் சேர்ந்து போய்விடலாம், நம்முடைய தேசத்திற்கு கிளம்பி போய்விடலாம் என்று சொல்லி இவர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள். யாக்கோபை சகோதரன் சம்பாதித்த எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்து, இந்த சேர்த்து கொண்டு வருகிறவன் சோதரன் இப்போ அவை யாக்கோபு ஓடிவிட்டான் என்பது 3 நாளுக்கு பிற்பாடு லாபானுக்கு அறிவிக்கப்படுகிறது. லாபான் சோதரன் யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறான். அப்பதான் கர்த்தர் அந்த ராத்திரியில் யாக்கோபை நெருங்கி வருகிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் லாபானுக்கு தரிசனத்தில் சொப்பனத்தில் தோன்றி சொல்லுகிறார், யாக்கோபோடு நன்மை அன்றி தீமையை பேசாதிரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை அன்றி தீமையை பேசாது. நீங்க நல்ல கவனிங்க. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? 2025 வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு தீங்கு செய்யும்படி
ஒருவனும் உண்மையில் கைப்பட. நல்ல கவனிங்க, நீங்கள் ஒருவேளை எதையோ சூழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கு கர்த்தர் ஒருபோதும் சத்துருவ கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த லாபான் எண்ணம் யாக்கோபை கொன்றுவிட்டு, யாக்கோபை இல்லாமல் ஆக்கிவிட்டு தன்னுடைய சொத்துக்களை மீட்டுவிட வேண்டும் என்பதால் லாபானுடைய எண்ணம். ஆனால் கர்த்தர் சொன்னார், யாக்கோபோடு நன்மை என்று தீமையை பேசாதீர். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சத்துரு உங்ககிட்ட தீமையை பேசக்கூட முடியாத அளவுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தை நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. எனக்கு சொல்கிறோம், கர்த்தர் இடம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் விட்டிருப்பார்னு சொன்னால், கர்த்தர் சத்துருவோடு கூட பேசாதிருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை சத்துரு இன்றைக்கு நம்ம இல்லாமல் ஆக்கியிருக்க முடியும். என் ஆண்டவர் சொன்னபடியினால இப்போ லாபான் யாக்கோபோடு கூட வருகிறான். யாக்கோபை பார்த்தவன் சோதரன் அவர்கள் இருவருக்குள்ளான அந்த கான்வர்சேஷன்லாம் நான் அவங்களுக்கு கொண்டு வரல. இவன் லாபான் சொல்லுகிறான், நாம் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுவோம். அல்லேலூயா. நான் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும். என்ன உடன்படிக்கை? சோதரம் இதை இந்த கற்குவியலை சோதரம் தாண்டி எனக்கு தீங்கு செய்ய நீ வரக்கூடாது, உனக்கு தீங்கு செய்ய நான் இந்த கற்குவியலை தாண்டி வரமாட்டேன். நீ என்னுடைய பிள்ளைகளை அல்லாமல் வேறு யாரையாகிலும் திருமணம் செய்து என்னுடைய பிள்ளைகளை சோதரம் வேதனைப்படுத்துவாய் என்று சொன்னால், இந்த கற்றோன் நான் நிறுத்தின கற்றோன் இந்த சாட்சியாய் நிற்கணும் சொன்னால், அதற்கு யாக்கோபு ஒரு பெயரிடுகிறான், லாபான் ஒரு பெயரிடுகிறான். ஆனால் தேவன் அதை வேறொரு விதமாய் பார்க்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய சோதரம் பிள்ளைகளே, சோதரன் கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே அவர்கள் சாட்சியாய் நிறுத்திட்டு லாபான் ஒரு வார்த்தையை சொல்கிறான், பார் தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சின்னு சொன்னபடினாலே அந்த கற்றும் நல்லா அந்த இடம் மிஸ்வா என்று அழைக்கப்பட்டது. அல்லேலூயா. அதற்கு முன்னால் சோதரன் ஜகர் சகுதா என்று சொல்லி சோதரன் லாபான் பெயரிட்டதும் சரி, கலையத் என்று சொல்லி யாக்கோபு பெயரிட்டது, ரெண்டையும் விட்டுட்டு இவன் கர்த்தர் சொல்லுகிறான், இது மிஸ்வா தேவனுடைய சாட்சி. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காகவும் கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. இப்போ இந்த மிஸ்வாவுக்கு நடுவிலே மீண்டுமாய் ஒரு கற்று நிறுத்தப்படுகிறது. ஒரு சைடில் மிஸ்வா, இன்னொரு சைடில் சேனோ. நீங்கள் நல்ல கவனிங்க, இங்கே ஒரு கற்று நிறுத்தப்படுகிற ரெண்டு பகுதிகளை நான் எடுத்துக்கொண்டேன். ஒன்று மிஸ்வா தேவன் சாட்சி, இன்னொன்று சேனோ. இந்த சேனுங்கிறத நான் வேதாகமத்தில் இந்த சேனுங்கிற பெயரை தேடி பார்த்தேன். இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் இந்த சேனு என்கிற இடம் குறிக்கப்படுகிறது. ஆமென். ஒன்று கர்த்தர் ஏற்கனவே முடித்து வைத்த தேவன் சாட்சியாக இருக்கிறது, இன்னொன்று என்னன்னே தெரியாத ஒரு பகுதி. ஆமென். விளங்கப்படாத, விளக்கம் இல்லாத, விளக்கங்களை தேட முடியாத ஒரு பகுதி. சோதரம் இது சோதரம் ஒருவேளை ஹைட் பிளேஸ்னு எடுத்துக்கலாம், அல்லாவிட்ட அன்னோன் பிளேஸ்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதை பற்றி நமக்கு தெரியாத இந்த இரண்டுக்கும் நடுவில் இந்த கடைசி வாரத்தில், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வேதம் சொல்லுகிறது, இங்கே ஒரு கற்றோன் நிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இந்த கற்றோன் சில காரியங்களை சொல்லி உங்களை அனுப்ப விரும்புகிறது. அல்லேலூயா. கடந்து வந்தவைகளாக இருக்கட்டும். தேவன் இது எல்லாவற்றுக்கும் சாட்சியின் நடுவிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு 3 சாட்சிகளை கேட்டோம். கர்த்தர் செய்த மகத்துவமானவைகள் அவைகள். அல்லேலூயா. தேவன் செய்த பெரிய காரியங்கள், சத்துரு அழித்து விட வேண்டும் என்று நினைத்த பொழுது தேவன் செய்தவைகள் அவைகள். இப்போ இந்த சாட்சியை தாண்டி வந்துவிட்டு ஒரு சூழ்நிலையிலே இங்கே வர என்ன வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகத்தை மீண்டுமாய் நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை மீண்டுமாய் திருப்பிக் கொள்வோம். மீண்டுமாய் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம். 7வது அதிகாரம் 1வது வசனம்.
கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். 2வது வசனம் வாசிங்கம்மா. பெட்டி அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, இங்கே ஒரு சம்பவம். எபினேசர் என்பதை சோதனை சந்திப்பதற்கு முன்பதாய் அந்த எபினேசருக்கான வழிகளை கடந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கடந்த உபவாச கூட்டத்திலே கர்த்தர் சொன்னார், முடிந்தவைகளின் நடுவில் நின்று கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. எங்கே முடிக்கப்பட்டதோ எங்கே இல்லைன்னு சொன்னதோ அதன் நடுவில் நின்று கர்த்தர் இன்றைக்கு சில புலம்பல்களின் நடுவில் நின்று பேசுகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புலம்பல்னா என்ன? பொதுவாக புலம்புறதுனா என்ன? நம்ம பாஷையில் சொன்னால் புழு புழுன்னு வருது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏதாவது சொல்லி தன்னுடைய வேதனையை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ஆற்றாமை. அப்படியாவது அந்த புலம்பியாவது அந்த வேதனை என்ன செய்கிறது? தீர்த்து கொள்ள விரும்புக. இஸ்ரவேல தேவனை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த புலம்பில் எதெல்லாம் இருக்குன்னா, நான் விட்டு போனது இருக்கும், நான் செய்ய மறந்தது இருக்கும், நான் செய்த தப்பு இருக்கும், நான் செய்ய சொல்கிற எனக்கு என்ன நடக்கலைங்கிறது இருக்கும். இது எல்லாம் இந்த புலம்பலுக்குள்ளாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிக்க. ஏன் புலம்புனாங்க? ஏன் புலம்புனாங்க? தேவனுடைய பெட்டி சோதரம் பெலிஸ்தியர் இடத்துல பிடிபட்டு விட்டது. எந்த பெட்டியை சோதரம் இஸ்ரவேலர் மகிமையாய் நினைத்தார்களோ அந்த உடன்படிக்கை பெட்டி தாகோன் கோயிலே கொண்டு வைக்கப்பட்டது. இப்பொழுது கர்த்தர் அந்த பெட்டியை சோதரம் மீண்டுமாய் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாய் கொண்டு வர வைத்தார். ஆனால் பெட்டி அங்கே சோதரம் ஒரு இடத்திலே தங்கிவிட்டது. இஸ்ரவேலர் அதற்கு மேலே பெட்டியை கொண்டு வருவதற்கு துணிவு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போதான் இந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரவேலர் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, சோதரம் கர்த்தர் சோதரம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேல் சொல்லுகிறார், உங்களிடத்திலிருந்து சோதரம் தேவ இல்லாதவைகளை நீக்கிவிடுங்கள். வாசிக்கலாம் 3வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றால் தொடர்ந்து வாசிங்கம்மா. 4வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் இப்போ சாமுவேல் சொல்லுகிறான், சோதரம் தேவையில்லாதவைகளை ஒதுக்கி விடுங்கள், கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள்னு சொன்ன பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படி திரும்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த இஸ்ரவேல தேவனை விட்டு தூரமாய் போனார்களோ, நான் ஏற்கனவே பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எந்த இஸ்ரவேலர் கர்த்தருடைய காணிக்கையை எப்படி எண்ணாங்க? அருவருப்பாய் எண்ணினார்களோ, எந்த இஸ்ரவேலர் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதை தவிர்த்தார்களோ,
எந்த இஸ்ரவேலர் சோதரம் சாமுவேலுடைய சோதரம் அந்த பிள்ளைகளின் நிமித்தம் ஏலியனுடைய பிள்ளைகளின் நிமித்தம் வேதனைப்பட்டார்களோ, இந்த இஸ்ரவேலர் இப்பொழுது தேவனை பார்த்து சோதரம் புலம்ப ஆரம்பித்தவர்கள் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் ஒன்று சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆராதனைக்குரியவர் தேவன் மட்டுமே. அல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் தேவன் மட்டுமே. தேவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க கர்த்தர் அனுமதிப்பதில்லை. தேவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் ஆராதிப்பதற்கு தேவன் ஒருபோது அனுமதிக்கவில்லை. இப்போ இஸ்ரவேல ஆராதனை செய்வதற்கு இங்க அவருக்கு ஆராதனை செய்தார்கள். இப்போ சாமுவேல் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் புத்திரர் அத்தனை பேரையும் மிஸ்பாவிலே கூடுகிறான். அல்லேலூயா. எதற்காய் சாமுவேல் சொல்லுகிறார்? நான் உங்களுக்காய் வேண்டுதல் செய்யும்படி மிஸ்பாவில். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த இடம் மிஸ்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் வேண்டுதல் செய்யும்படியாய் வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையின் மூப்பர்கள் ஊழியர்கள் இணைந்து திருச்சபைக்காய் வேண்டுதல் செய்தார்கள். இது நீங்கள் நினைக்கிற பிரகாரம் ஒரு சாதாரண நிகழ்வாய் போவது இல்லை. ஆமே. இது நீங்கள் நினைக்கிற பிரகாரம் சாதாரணமாய் நிற்பது இல்லைங்க. என்றைக்கு சபை மூப்பர்கள் எழும்பி சபைக்காக நிற்க ஆரம்பித்து விட்டார்களோ, என்றைக்கு ஊழியர்கள் எழும்பி சபைக்கும் சோதரம் தேவ திருச்சபைக்கும் சோதரம் சத்துருக்கும் எதிராக இணையாய் நிற்க ஆரம்பித்து விட்டார்களோ, அன்றைக்கு தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மிஸ்பாவில் வந்தால் என்ன நடக்கும்? நல்ல கவனிங்க. நீங்கள் என்னைக்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வருகிறீர்களோ அன்றைக்கு சத்துரு பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். ஆமே. தேவ திருச்சபை கூடுகிறத சத்துரு எப்படி எடுத்துக்குவான் தெரியுமா? தேவ திருச்சபை கூடுகிற இடத்திலெல்லாம் சத்துரு வந்து நிற்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இங்கேயும் நம்ம நடுவிலே சத்துரு உண்டு. உண்டா கிடையாதா? உண்டா கிடையாதா? வேதம் அழகாக சொல்லுங்க, தேவ புத்திரர் நடுவில் வந்து நின்னானா. ஆமே. தேவ புத்திரர் அப்படின்னா அதை சரியாக தமிழில் மொழிபெயர்த்தீங்கன்னா நமக்கு புரிகிற மாதிரி மொழிபெயர்த்தா தேவ பிள்ளைகள் நடுவில் வந்து நின்னா. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தேவ புத்திரன்னு நம்ம எங்கேயோ போயிடுவோம். சோதரம் தூதர்கள் ஆராதித்து கொண்டு இருக்கும்போது சத்துரு அங்கெல்லாம் இல்லைங்க. தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற இடங்களில், தேவ பிள்ளைகள் தேவனை சோதரம் மகிமைப்படுத்துகிற இடத்துல, தேவ பிள்ளைகள் தேவனை சோதரம் பற்றி பேசுகிற இடத்துல, தேவ பிள்ளைகள் தேவனை பற்றி பகிர்ந்து கொள்ளுகிற நடுவில் சத்துரு வந்து நிற்பான். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன வார்த்தை தவறி விடாதா, ஒரு சின்ன காரியம் தவறி விடாதா, இதை கொண்டு தேவ பிள்ளைகள் நடுவில் சோதரம் பெரிய அழிவை கட்டளையிட்டுருவேன் சொல்லி. ஆமென். இன்னைக்கு திருச்சபைக்கு நடுவில் இருக்கிற பெரிய பிளவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன காரியமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத ஒரு சிறிய காரியமாக இருக்கும். இன்றைக்கி அது திருச்சபைகளுக்கு பெரிய பிளவுகளை உண்டாக்கிவிடும். சில நேரங்களில் சகித்து கொள்வதும் பொறுத்து கொள்வதும் கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்பதை மறந்து விடுகிறோம். ஆமென். ஆமே. ஸோ யாராவது நம்மளை திட்டாங்கன்னா சில நேரங்களில் போட்டுங்க அப்படின்னு போய் பாருங்கள், கர்த்தர் வேறொரு விதமாய் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டுங்க. பொதுவாக எல்லாரும் என்னை எவன் பகைக்கிறான், என்னை யாராவது பகைச்சாங்கன்னா சோதனம் அவன் எப்படியாவது அனுபவிக்கணும். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க போல இருக்க. பிரைஸ் அல்லேலூயா. எப்படியும் சொல்லும், நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் கர்த்தர் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமே. உங்களை பகைக்கிறவர்களை அல்லாவிட்டா உங்களுக்கு தீங்கு செய்தவங்களை சோத்திரம் பழி வாங்குறதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லி தர போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த ஐடியா வேணும்? கொஞ்சம் கை தூக்குங்களேன். வேணும். பிரைஸ் அல்லாட். ஆமே. உண்மையிலே வேணுங்க. வேதம் சொல்லுது, உங்களை பகைக்கிறவர்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆமே. இப்போ நீ ஜெபிக்கும் போது என்ன செய்வையா? நீங்கள் ஜெபிக்கும் போது அக்கினி தழலை
அக்கினி தழலை அவன் தலையின் மேலே, உங்கள் சத்துருக்கு மேலே அக்கினி இறங்கணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க, இந்த அக்கினி அவனை சுட்டெரித்து விடாது. நல்ல ஏன் அதில் உள்ள ரகசியத்தை புரிந்துக்காங்க. இந்த அக்கினி அவனை அழித்து விடாது. அப்படின்னா இந்த அக்கினி அவனை என்ன செய்யும்? அவன் கட்டுகளை அரித்து அவனுடைய தேவையில்லாதெல்லாம் சோதனம் விலைக்கு அந்த உங்களை பகைக்கிறவர்களும் உங்களிடத்தில் வந்து நண்பர்களாய் மாறும்படி, உங்களிடத்தில் வந்து ராசியாய் மாறும்படி கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உங்களை பாய்க்கிறவனுடைய பகை சோதனை அப்படியே வெளியே போயிருந்தீங்க. அதே முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்காய் நிற்பது அந்த ஒரு மனிதனாக இருக்கக்கூடும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இன்றைக்கு இதை தான் வேதம் சொல்லுது. இந்த சத்துரு எங்கெல்லாம் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் நடுவில் இருக்கான். கொஞ்சம் தேவ திருச்சபைக்குள்ள பொறுத்து கொள்ளுதலும், கொஞ்சம் சகித்து கொள்ளுதலும், கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் தேவ திருச்சபைக்குள்ள இருக்குன்னா இன்றைக்கு கிறிஸ்தவம் உலகத்தில் சிறந்ததாக இருந்திருக்கும். ஆமே. ஆனால் வீம்பும் வைராக்கியமும் எங்கே தான் இருக்குது? நம்மக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இவர்கள் மிஸ்பாவிலே கூடி வருகிறார்கள். இந்த மிஸ்பாவில் கூடி வந்ததை பெலிஸ்யர் கேட்கிறார்கள். இந்த பெலிஸ்யர் கேட்டவுடனே இந்த பெலிஸ்யரோட எண்ணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர் எல்லாரும் மிஸ்பாவில் வந்து விட்டாங்க. இவர்கள் தேவனை ஆராதிக்க வந்து விட்டார்கள். இவங்க கையில் சொந்த நிராயுதபாணியாக நின்று கொண்டிருப்பார்கள். இப்போ போனால் இவர்களை முறியடித்து விடலாம் என்று சொல்லி இப்பொழுது பெலிஸ்யர்கள் இஸ்ரவேல் மேலே படையெடுக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர் பயப்பட ஆரம்பித்தார்கள். பெலிஸ்யர் படையெடுக்க ஆரம்பித்தாங்க, இஸ்ரவேலர் பயப்பட ஆரம்பித்தாங்க. இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்யரின் கைக்கு நீங்களாக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இப்பொழுது சாமுவேல் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தான். அல்லேலூயா. நான் கர்த்தர் செய்கிறத சொல்லி தான் நான் முடிக்க போகிறேங்க. எபினேசர் அப்படிங்கிறதுக்கு இதுவரை கர்த்தர் நடத்தினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இதுவரை வேண்டியதன் நிமித்தம் சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றது நிமித்தம் இப்போ கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பெலிஸ்யருக்கு விரோதமாய் கர்த்தர் இடிமுழக்கங்களை உண்டு பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெலிஸ்யர் வினைத்தமன நெருங்கையில் கர்த்தர் மகாபெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்யர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்னாய் பட்டு விழுந்தார். நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் நடந்து வந்த உங்கள் பலத்தில் இல்லைங்க. இதுவரை நின்றது நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தினால இல்லை. இதுவரை நடந்து வந்தது சோதனை உங்களால் இல்லை. இன்றைக்கி சத்துரு உங்களை ஜெயிக்கல அப்படின்னா, இன்றைக்கு சத்துரு இன்னமும் உங்கள் மேலே ஜெயம் கொள்ளலைன்னா, இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு சத்துரு உங்களை அழிக்க விடாம காத்தது என்ன? உங்களுக்கு தெரிந்தோ தெரியலையோ இஸ்ரவேல் மேல சத்துரு யுத்தம் பண்ண நெருங்கும் பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் சோதர மின்னல்களையும் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. எது உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதோ அதை கர்த்தர் உங்களுடைய சத்துருகளுக்கு பாதகமாய் மாற்றி தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கர்த்தருடைய சத்துருக்களுக்கு பாதகமாக மாற்றி தந்தனால இப்பந்தான் இஸ்ரவேல சோதரம் இங்கே போக ஆரம்பித்தாங்க. அவர்களை துரத்த ஆரம்பித்தார்கள். அவர்களை சோதரம் மடங்கடிக்க ஆரம்பித்தார்கள். இங்கே வேதம் ஒரு வசனம் சொல்லுதுங்க. இப்போ இஸ்பாவில் அந்த எந்த மிஸ்பாவில் சோதரம் லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு கற்றோனை நிறுத்தினார்களோ அந்த மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவில் இவர்கள் விரட்டி பட்டு விழுந்த இடத்துல இந்த சாட்சியை கடந்து தெரியாத ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்பதாய் இங்கே சாமுவேல் ஒரு கற்றோனை நிறுத்தி சொன்னா, இந்த மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. 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 இதுவரை காத்த எபினேசர் ஸ்டில் இன்னைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறாருங்க. இப்போவும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். அப்படின்னா இத்தனை நாட்கள் 2025 முழுவதும் நீங்கள் நடந்து வந்த நாட்களுடைய தொகைகளின் முடிவு என்ன என்பதை வேதம். இத்தனை நாள் போராடிட்டீங்கங்களாங்க.
ஒருவேளை 2025 வியாதியோடு கூட போராடினேன்னு சொல்லலாம், வறுமையோடு கூட போராடினேன்னு சொல்லலாம், கடத்தோடு கூட போராடினேன்னு சொல்லலாம், என்னுடைய பகையோடு கூட போராடினேன்னு சொல்லலாம், அல்லாவிட்டு என் எதிர்பார்ப்புகளின் மத்தியில் தோல்விகளோடு கூட போராடினேன்னு சொல்லலாம். ஒருவேளை எனக்கு போராட்டமும் பயமும் நிறைந்த சூழ்நிலையில் சத்துரு இஸ்ரவேலரை பட்டு இஸ்ரவேலுக்கு எதிரான பெலிஸ்தியரை பட்டு விழ பண்ணினா, இப்பொழுது இன்றைக்கு நான் இதுவரை கர்த்தர் உதவி செய்தான் நன்றி செலுத்தி நின்று கொண்டிருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இதற்கு மேல் ஆண்டவர் என்ன செய்வான்னு அந்த ஒரு வசனத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சொந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? 348வது பக்கம், எடுக்காதவங்க 348வது பக்கம். இப்போ சேர்ந்து வாசிப்போமா? இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாயிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி, என் ஆண்டவர் பெலிஸ்தியரை தாழ்த்தி விட்டா, இதற்கு மேலே பெலிஸ்தியரின் கை என் எல்லையில் வராதுன்னு சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணிவிட்டு அப்படியே நாம் ஜெபத்திருக்கேன். அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா பார்த்து நேரடியாக பார்த்து சொல்லுங்கள், இதற்கு மேலே சத்துருவின் கை உங்கள் எல்லைகளில் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எழும்புவோமா? அப்படியே எழுமி நிற்க போகிறோம். எல்லாரும் எழுமி நிற்க போகிறோம். பிரைஸ் லார்த்த நல்லவர். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். ஒரு முறை கூட பிரைஸ் எல்லாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவா, நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பலன். எல்லாரும் சொல்லுவோமா? எதுக்கு நான் பயப்பட போறது இல்லைங்க. சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடே. ஒரு முறை கூட. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவா. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்வார். எவ்வளவு மகிமையாய் கர்த்தர் இடைபடுகிறார். அகிலம் படைத்த அப்படியே தேவ மகிமையை ஸ்தோத்திரம் கொண்டாடும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி அப்பா பார்த்து சொல்ல வருமோ? அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி சோத்திரம். சொல்ல ஆரம்பிங்க. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஒரு முறை கூட பிரைஸ்லாம் ஜெயம் கொடுக்க. எல்லாரும் அப்படியே தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்போமா. ஒரு தேவன் ஜெயம் தருகிறவருங்க. பெலிஸ்தியர் எழும்பி வருகிறட்டு இருக்கட்டும், பெலிஸ்தியர் நெருங்கி வருதா இருக்கட்டும், உங்களை பலம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், இதோ சோதரன் சாமுவேல் சோதரன் மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவி கர்த்தர் கல்ல நிறுத்தி சொன்னா, இதுவரை கர்த்தர் உதவி செய்தார், இந்த மட்டும் உதவி செய்தாருங்க. இனி சோதரம் இந்த சத்ரோன் எல்லைகள்ல காணப்படாது. ஒருவேளை ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது, ஒரு புதிய வாக்கு தத்துவத்துக்குள்ள வருகிற பொழுது, ஒரு புதிய வாக்கு தத்துவத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கிற பொழுது, என் ஆண்டவர் ஒரு மகிமையை தர விரும்புகிறாருங்க. என் கர்த்தர் ஒரு மகிமையை தர விரும்புகிறார். இனி பெலிஸ்தியரும் எல்லையில வர மாட்டாது. இனி சொந்த அழிவும் எல்லையில இருக்காது. இனி சத்ருவும் எல்லையில வந்து நிற்க மாட்டான். அந்த கிருபை அப்படியே நிறைக்கும்படியாய் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஒரு முறை கூட ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். மகிமை வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க பார்க்குறோம். மிஸ்வாவுக்கும் சேனுவுக்கும் தூண் நடுவில் தூண் நிறுத்தப்பட்ட நோக்கமே கர்த்தர் ஜெயம் கொடுத்ததுனாலங்க. இனி பெலிஸ்தியனும் எல்லைகளில் வரப்போவதில்லை. இனி பெலிஸ்தியனும் எல்லைகளில் வரப்போவதில்லை. சாமுவேலுடைய நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாயிருந்தது. என் ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறாருங்க. உனக்கு விரோதமாய் நிற்கிற பெலிஸ்தியர்களுக்கு மேல தேவனுடைய கை இன்றைக்கு விரோதமாய் எழும்ப போகிறது. தேவனுடைய கை இன்றைக்கு விரோதமாய் எழும்ப போகிறது. தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்தின சோதரம் ஒரு பெலிஸ்தியர் கூட்டம் இன்றைக்கு தேவனுடைய கைக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற. இனி யுத்தம் செய்ய போறது இல்லை. வேதம் சொல்லுகிறது பெலிஸ்தியர் அப்ப இஸ்ரவேலின் எல்லையில வரவே இல்லைங்க. இந்த கிருபை இன்னைக்கு எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்வோமா. அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளும். கடைசியாய் அற்புதம் செய்பவர் அதிசயமானவர்ங்கிற பல்லவி மட்டும் பாட போகிறோம். நீங்கள் யாரும் பாட வேண்டாம். சோதரம் பாடல் குழுவினர் மட்டும் பாட போகிறாங்க. சோதரம் நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட, இனி பெலிஸ்தியர் என் எல்லைகளில் வரக்கூடாது ஆண்டவரே. இனி பெலிஸ்தியர்கள் என் எல்லைகளில் வரக்கூடாது. இனி பெலிஸ்தியாவினுடைய படையெடுப்பு என் எல்லையில் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி கொண்டவர்களாய் தெய்வ சமூகத்தில் சொல்லுவோமா. பிரைஸ்லாம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அர்ப்பணித்தவர்கள் இனி பெலிஸ்தியர்கள் என் எல்லைகளில் வராத ஒரு அற்புதம் என் குடும்பத்தில் நடக்கட்டும்னு சொல்லுங்க. அகிலம் படைத்தவர் மகிமை யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் ஒரு மகிமை அப்படியே ஒரு தேவ பிரசன்ன ஜனத்தை மூடுகிறத பார்க்க முடியுதுங்க. ஒரு தேவ பிரசன்ன ஜனத்துக்குள்ள இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு மகிமை
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இரக்கம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இனி பெலிஸ்தரின் எல்லைகளில் வரக்கூடாது. இனி பெலிஸ்தியன் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. இனி பெலிஸ்தியர் என்ற தனி வாழ்வில் வரக்கூடாது. இனி பெலிஸ்தியாவினுடைய ஆண்டவரை அடிமைத்தனங்கள், இனி பெலிஸ்தியாவுடைய ஆராதனைக்குரியவைகளை கொண்டு போகிற அளவிற்கு வேதனைப்படுத்துகிற வேதனைகள் என் எல்லைகளிலே வரக்கூடாது. என் தேவனுடைய கரம் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறபடியினால் நன்றின்னு சொல்லி நிற்கிற அன்பு பிள்ளைகள், ஆண்டவரை என் ஆண்டவர் இவர்களுக்கு உறுதிப்படுத்துவீராக. என் தேவன் தம்முடைய கிருபையை இவர்களுக்கு உறுதிப்படுத்துவீராக. என் தேவாவியானவர் தம்முடைய கிருபையை இவர்களுக்கு வைத்து செல்லுவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற தெய்வம், மகிமையாய் நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவர், மகிமையாய் நடத்துகிற எங்கள் தேவ கிருபை அப்பா இவர்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை கடந்து வந்த பாதைகள் சற்று கடினமாயிருந்தாலும் என் ஆண்டவர் இதன் மேலே நடக்க போகிற பாதைகள் எதிரிகளை தாழ்த்தி, எதிரிகள் ஆண்டவரே எல்லைகளுக்குள்ளாய் வர முடியாத ஒரு காரியங்கள் உள்ள வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதற்காய் தகுதிப்படுத்துவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அந்த கிருபை அபரிதமாய் இறங்கும்படியாய் என் கர்த்தர் உதவி செய்தார்கள். இப்பொழுதும் ஆவியானவர் தகப்பனே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒவ்வொருக்குள்ளும் தகப்பனே உம்முடைய கிருபையை கர்த்தர் விளங்க செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த செய்தியை ஒருவேளை இந்த ஆலயத்தில் அல்லாமல் ஆண்டவரே சோதனை வேறு ஏதாயிலும் ஒரு இடத்தில் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ ஆண்டவரே பின்னாலே சோதனம் ஆண்டவரே இதை நாங்கள் ஒளிபரப்புகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த மகிமை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கட்டும். அக்க நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிராமத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதே மகிமை சொல்ந்து கொண்டு எபினேசராகிய கர்த்தர் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இரும். பெலிஸ்தியாவினுடைய சகலவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளில் இருந்தும் என் ஆண்டவர் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாய் தகப்பனே தன்னுடைய மகனை இழந்து துக்கத்தோடு கூட இந்த நாளை அனுசரிக்கிற அன்பு குடும்பத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. தேவ கிருபை தகப்பனே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபை தங்கட்டும். நாளிலும் ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலே இருக்கிற அன்பு பிள்ளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளையை தொடட்டும் ஆண்டவரே. என் தேவன் தம்முடைய பிள்ளையோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே கர்த்தர் விடுதலை கொடுத்தார் என்பதை ஒரு புதிய வருடத்தின் சோதனை மகிமையான சாட்சியாய் நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மேஜரையாவுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் கொடுத்த சுகத்திற்காய் உமக்கு நன்றி. இன்னும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்த இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்க அத்தனை பேருக்காய் ஜெபிக்கிறோம். கஸ்தூரியம்மாவுக்காய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொடும் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண விடுதலையை என் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. உமக்கு நன்றி. இன்னும் ஒவ்வொருவர் ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் யாராயிலும் வேதனையோடு கூட இருப்பாங்கன்னா அத்தனை பேரையும் கர்த்தர் நினைத்தரலாம். ஆசீர்வதியும், கிருபையாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.